அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எம்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். என்னன்னா, ஏற்கனவே நம்ம யார் யார் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு குவாலிஃபை அப்படின்ற பத்தி டீட்டெயில்டான வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் உதாரணத்துக்கு நிறைய கோர்சஸ் நான் எலிஜிபிளா சார், நான் எலிஜிபிளா சார், நான் படிச்சு வேஸ்ட் ஆயிடக்கூடாது, இதுக்காக நான் எஃபோர்ட் போட்டு வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. உண்மையும் கூட. என்ன போன டைம் நடந்தபோது, ஃபர்ஸ்ட் டைம் நடந்தபோது நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்டே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எழுதுனாங்க. எழுதிட்டு கிளியரும் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப இது பண்ணிட்டாங்க. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் சுவாலஜி படிச்சவங்க கூட எழுதுனாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தாங்க. மாதிரி டீட்டெயில்டா நம்ம அதை பத்தி சொல்லணும். டீட்டெயில்டா சொல்லணும்னா நான் வாயால நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். நிறைய பேர் அங்க இருந்து யூடியூப்ல வீடியோஸ் போடுறாங்க. இதே குவாலிஃபிகேஷன் தான் சிஎஃப்எஸ்ஓ சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கா இருந்தாலும் சரி, எஃப்எஸ்எஸ்ஐ கண்டக்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கா இருந்தாலும் இதே குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அதனால தான் கெசட் நோட்டிஃபிகேஷனே எடுத்துட்டு வந்திருக்கேன். கெசட் நோட்டிஃபிகேஷன் இப்ப நீங்க நாளைக்கு உங்களை இது பண்ணா கூட நீங்க இதை வச்சு கிளைம் பண்ணலாம். கெசட் நோட்டிஃபிகேஷன் எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்ல வெளியிடுற கெசட் நோட்டிஃபிகேஷன் இது. எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ் 2011 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் 2006 23 ஆகஸ்ட் 2006 பிரசிடென்ட் கையெழுத்து போறாரு. 24 ஆகஸ்ட் 2006 அந்த ஆக்ட் செயல்பாட்டுக்கு வருது. அடுத்து எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ் எப்போ வெளியிடுறாங்கன்னா 2011 எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ் 2011 வெளியிடுறாங்க. 5th ஆகஸ்ட் 2011 ரெகுலேஷன்ஸ் கேம் இன் டு ஃபோர்ஸ். 6 முக்கியமான ரெகுலேஷன்ஸ் வருது. முக்கியமான டேட். இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ்ல தான் தெளிவா சொல்லியிருக்காங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட குவாலிஃபிகேஷன் என்ன. ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இஸ் எ ஹோல் டைம் ஆஃபீஸர். அவருக்கு எந்த பினான்சியல் இன்ட்ரெஸ்டும் இருக்கக்கூடாது. அவங்க எந்தெந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கீழே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ் 2011 2.1.3 இதையே கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 2.1.3 அப்போ எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ் 2011 கொண்டு வந்தப்ப சில டிகிரிஸ் இல்ல. அந்த இதுக்கு 16 ஜனவரி 2023 அன்னைக்கு ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றத்துல இருக்கிற என்னென்ன டிகிரி சார்? நிறைய மாற்றம். 3 டைம் 5 முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸையே. 5 முறை திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் திருத்திருக்கிறாங்க. சரிங்களா? என்னென்ன டிகிரி சார்? 2.1.3 சப் கிளாஸ் 1 அதை என்னென்ன இருக்கு அப்படின்னா பேச்சுலர்ஸ், மாஸ்டர், டாக்டரேட் டிகிரி. பேச்சுலரா இருக்கலாம், மாஸ்டரா இருக்கலாம், டாக்டரேட் டிகிரியா இருக்கலாம், பிஹெச்டி பண்ணவங்க கூட எழுதலாம். டாக்டரேட் டிகிரி இன் ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி படிச்சவங்க கூட பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியா இருக்கலாம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜியா இருக்கலாம், டாக்டரேட் இன் மைக்ரோபயாலஜியா இருக்கலாம். அவங்களும் எலிஜிபிள் தான். கெமிஸ்ட்ரி, மெடிசன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, மெடிசன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ரெகக்னைஸ்டா அந்த இதுக்கு இப்போ உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சரல் சயின்ஸுக்கு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அந்த அக்ரிகல்ச்சர் சயின்ஸோட இதை யாரு இது பண்றா? டிஎன்ஏயு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அந்த இதுல படிச்சிருந்தா மட்டும்தான். இப்போ அது மாதிரி சொல்றாங்க. பேச்சுலர், மாஸ்டர், டாக்டரேட் இந்த 3மே இருக்கும். யாரு பேச்சுலர், மாஸ்டர், டாக்டரேட் எந்தெந்த டிகிரி? ஃபுட் டெக்னாலஜி படிச்சவங்க, டெய்ரி டெக்னாலஜி படிச்சவங்க, பயோடெக்னாலஜி படிச்சவங்க, ஆயில் டெக்னாலஜி படிச்சவங்க, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் படிச்சவங்க, வெட்டினரி சயின்ஸ் படிச்சவங்க, பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்க, மைக்ரோபயாலஜி படிச்சவங்க, கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, மெடிசன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. இதுல ஒரு குழப்பம் வந்துச்சு. இதுல என்ன சார் குழப்பம் வந்துச்சு? முன்னாடி இந்த டிகிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல யார் நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க 2023 ஜனவரியில. ஒரு திருத்தம் என்ன கொண்டு வந்தாங்க? நோட்டிஃபைடு பை ஃபுட் அத்தாரிட்டி வித் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரியர் அப்ரூவலோட ஃபுட் அத்தாரிட்டி நோட்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாற்றத்துக்கு உட்படலாம். யார் மாற்றத்தை இது பண்ணலாம்? ஃபுட் அத்தாரிட்டி ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில ஃபுட் அத்தாரிட்டி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி இதுலயே போட்டிருக்காங்க. இது கெசட் நோட்டிபிகேஷன். நாளைக்கே நீங்க இந்த டிகிரிஸ் எல்லாம் இல்லைன்னு சொன்னா கூட இதை எடுத்துட்டு போய் நீங்க காட்டலாம். ஓகேங்களா? இப்ப இதுல ஒரு திருத்தம் என்ன வந்திருக்குன்னா பேச்சுலர், மாஸ்டர், டாக்டரேட் இந்த டிகிரி எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல எந்த குழப்பமும் இல்லைல்ல. அடுத்து என்ன இன்னொரு குழப்பம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்றீங்க. அந்த ஃபுட் டெக்னாலஜிக்குள்ள நிறைய கோர்ஸ் வருது. ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் அதுலயே டிஃபரெண்ட் கோர்சஸ் இருக்கு சார். அதுல என்னென்ன கோர்சஸ்? ஓகேங்களா? அது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பிஎஸ்சி அக்ரி மட்டும் தானா? பிஎஸ்சி அக்ரி மட்டும் தான் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுல சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ மெடிசன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த 3 விஷயம் தான் ரொம்ப வேகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
மெடிசன் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டினா மெடிசன்னா யாரு? எம்பிபிஎஸ் படிச்சவங்க, அலோபதி படிச்சவங்க மட்டும் தான், எம்பிபிஎஸ் படிச்சவங்க மட்டும் தான் மெடிசனா? பிடிஎஸ் படிச்சவங்க, சித்தா படிச்சவங்க, யுனானி படிச்சவங்க இவங்கலாம் மெடிசனா இல்லையா? அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வந்துச்சு. அந்த குழப்பத்துக்கு தான் பதில் சொல்ற அடிப்படையில இன்னும் ஒரு நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தாங்க. 2 நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த நோட்டிபிகேஷன் இது வந்து கம்பேண்டியம்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களையும் இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ல எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ்ல என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் மொத்தமா கம்பேண்டியம்னு இருக்கும். நீங்க எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்லயே போனீங்கன்னா ஆக்ட் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன் இருக்கும். நீங்க அதுலயே போய் உங்களை வந்து இது பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்டும் உங்களுக்கு கையில இருக்கணும். எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்டை ரெகுலரா விசிட் பண்ணணும். எஃப்எஸ்எஸ்ஐல என்னென்ன மாதிரியான ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். டே பை டே ஏதோ ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. டே பை டே ஏதோ ஒரு பொருளை வந்து தடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. பட் ரெகுலரா நீங்க வந்து அதை பார்க்கணும். இப்போ இந்த கம்பெனியம்ல இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் 2.1.3 அதுல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு சொன்னேன். இதுலயே நான் தெளிவா போட்டிருக்கிறேன். இது எல்லா டிகிரிஸும் எலிஜிபிள். எது எதுல கன்ஃபியூஷன் இருந்தது? ஃபுட் டெக்னாலஜில கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ்ல என்னென்ன வரும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. மெடிசன் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி என்னென்ன குவாலிஃபிகேஷன் வரும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ ஃபுட் டெக்னாலஜிக்கும் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸுக்கும் அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் எப்போ வந்து சார் 21 செப்டம்பர் 2023ல ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் கொண்டு வராங்க. என்னன்னா ஃபுட் டெக்னாலஜில என்னென்ன கோர்ஸ் வருது, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்ல என்னென்ன கோர்ஸ் வருது அப்படின்ற அந்த ஒரு குழப்பத்தை தீர்க்கிற வகையில எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரியர் அப்ரூவலோட இந்த நோட்டிபிகேஷனை கொண்டு வராங்க. ஃபுட் டெக்னாலஜில என்னென்ன வரும்? ஃபுட் இன்ஜினியரிங் படிச்சவங்க, ஃபுட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி படிச்சவங்க. நிறைய கோர்சஸ் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜின்னு பிராடரா கொடுத்துட்டாங்க. அதுல என்னென்ன கோர்சஸ் வருதுன்னு கொடுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் படிச்சவங்க, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி படிச்சவங்க, ஃபுட் பயோடெக்னாலஜி படிச்சவங்க. பயோடெக்னாலஜி நம்ம அங்க பார்த்துட்டோம். ஃபுட் பயோடெக்னாலஜி அப்ளை பண்ணலாம். ஃபுட் பிளான்ட் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸிங் படிச்சவங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க, ப்ராசஸ் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ் எல்லாமே ஃபுட் டெக்னாலஜிக்குள்ள வருது. இவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாமே அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். தே ஆர் எலிஜிபிள் டு பிகம் ஏ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். ஓகேங்களா? இது அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் எல்லாமே ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவங்க கீழே வராங்க. இந்த அக்ரிகல்ச்சர் சயின்சஸ்க்கான விரிவாக்கம் என்னென்ன கோர்சஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரியா இருக்கலாம், எம்எஸ்சி அக்ரியா இருக்கலாம், டாக்டரேட் இன் அக்ரிகல்ச்சரா இருக்கலாம். அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சவங்க, அக்ரி பயோடெக்னாலஜி படிச்சவங்க, டெய்ரி டெக்னாலஜி படிச்சவங்க, ஃபிஷரிஸ் படிச்சவங்க, ஃபுட் டெக்னாலஜி. ஈவன் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்லேயே ஃபுட் டெக்னாலஜி வருது. ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிச்சவங்க, ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் எலிஜிபிள். இதை கூட ஒருத்தங்க டவுட்டா கேட்டிருந்தாங்க. நான் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிச்சிருக்கேன், எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டா எலிஜிபிள். ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்க இப்ப பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ்ல ஃபிஷரிஸ் படிச்சவங்களும் எலிஜிபிளா இருக்கிறாங்க. ஃபிஷரிஸ் படிச்சவங்களும் எழுதலாம், ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்களும் எழுதலாம். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரி மட்டும் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கிளாரிபிகேஷன். இது எப்போ 21 செப்டம்பர் 2023ல வந்து அடுத்து டிகிரி இன் மெடிசனை பத்தி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. டிகிரி இன் மெடிசன்ல நாங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. நாங்களும் எலிஜிபிள்னா டிகிரி இன் மெடிசன்ல எது வருது? எம்பிபிஎஸ்னா அலோபதி படிச்சவங்க மட்டும் தானா அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. டிகிரி இன் மெடிசன் வித் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கோம். டிகிரி இன் மெடிசன்ல என்னென்ன வருது? பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி எம்பிபிஎஸ் படிச்சவங்க, எம்பிபிஎஸ் விரிவாக்கம் தான் அது. பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி பிடிஎஸ் படிச்சவங்க எலிஜிபிள். பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சவுகா ரிபா மெடிசன் அண்ட் சர்ஜரி. இது எல்லாமே ஆயுஷ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க. ஆயுஷ்ல இருக்க எல்லா விஷயமும் இதுல பொருந்தும். சித்தா படிச்சவங்க எலிஜிபிளா? எலிஜிபிள். பிடிஎஸ் படிச்சவங்க எலிஜிபிளா? எலிஜிபிள். எம்பிபிஎஸ் படிச்சவங்க எலிஜிபிளா? எலிஜிபிள். டிகிரி இன் மெடிசனோட வைடர் கிளாசிபிகேஷனை 28 மார்ச் 2025ல கொண்டு வந்தாங்க. 3 நோட்டிபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க எஜுகேஷன் சம்பந்தமா. 3 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க எஃப்எஸ்எஸ்ஐ ரூல்ஸ் 2.1.3ல. எல்லாருமே எலிஜிபிள். குமுலேட்டிவா என்னென்ன விஷயங்களை சொல்லலாம்? குமுலேட்டிவா எஃப்எஸ்எஸ்ஐயோட ரூல்ஸ் 2011 2.1.3ல பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, டாக்டரேட் டிகிரி. இந்த டாக்டரேட் டிகிரி படிச்ச யாரா இருந்தாலும் ஃபுட் டெக்னாலஜியா இருக்கலாம், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸா இருக்கலாம், பயோ டெக்னாலஜியா இருக்கலாம், பயோ கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், கெமிஸ்ட்ரி படிச்சவங்களா இருக்கலாம், மைக்ரோபயாலஜி படிச்சவங்களா இருக்கலாம், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் படிச்சவங்களா இருக்கலாம், டிகிரி இன் மெடிசன் படிச்சவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாமே எலிஜிபிள் தான். அதுல ஃபுட் டெக்னாலஜில யார் யார் வரா அப்படின்றதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் இது பண்ணியிருக்காங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ்ல யார் வராங்க? ஃபிஷரிஸ் எலிஜிபிளா? எலிஜிபிள். ஃபுட் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் எலிஜிபிளா? எலிஜிபிள். அடுத்து ஹார்டிகல்ச்சர் எலிஜிபிளா? எலிஜிபிள். ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்க எழுதலாமா? எலிஜிபிள். எல்லாருமே எழுதலாம்.
டாக்டர்ல யார் யார் வரா? டிகிரி இன் மெடிசன்ல யார் யார் வரா? எம்பிபிஎஸ் மட்டுமானா கிடையாது. பிடிஎஸ், சித்தா, யுனானி, சவுகாரிப்பா யாரு இது எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எழுதலாம். இது எல்லாமே எஃப்எஸ்எஸ்ஐ அஃபிஷியல் எஃப்எஸ்எஸ்ஐயோட கெசட் நோட்டிபிகேஷன் அடிப்படையில நான் சொல்றேன். எல்லாருமே இந்த தேர்வுக்கு தயாராகலாம். தேர்வுக்கு தயாராகி அடுத்து வரப்போற தேர்வை வந்து அணுகலாம். சீக்கிரமா வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு இயர்லியா ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு இயர்லியா நம்ம வந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்க முடியும். காம்படிஷன்ல நம்ம வந்து ஒரு எட்ஜ் கொடுக்க முடியும் அப்படின்றது. இந்த 2 திருக்குறள்ல நான் வந்து ஏன் பின்னாடி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா நம்ப நெறைய பேர் கேட்கறாங்க, டிகிரி குவாலிஃபிகேஷனே எனக்கு டவுட்டா இருக்கு சார். அதனால நான் படிக்கிறதா என்னவா? படிக்கிறதா வேணாவா? அப்படின்ற அந்த டவுட் நெறைய பேருக்கு இருக்கு. நான் வந்து படிச்சு வேஸ்ட்டா போயிருமா அப்படின்னு. "எண்ணித் துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு." அதாவது 467வது திருக்குறள். தெரிந்து செயல்வகை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல இருக்கிற திருக்குறள். எண்ணித் துணிக. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சிட்டீங்க. அதுக்காக தான் இந்த YouTubeல சர்ச் பண்றீங்க. ஏதோ ஒரு வகையில நான் போடுற வீடியோ உங்க கண்ணுக்கு வருது. அதுக்காக படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எண்ணி துணிக. கருமம். கருமம்னா ஒரு செயல்னு அர்த்தம். கருமம் துணிந்த பின் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஐயோ! நான் இருக்கனா? இல்லையா? நான் அந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கனா? இல்லையா? அப்படின்ற அந்த எந்த குழப்பமும் வேணாம். இந்த இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன்ல இருக்க எல்லாருமே படிக்கலாம். எண்ணி துணிக கருமம். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு செயல செய்யணும்னு முடிவு பண்ண பிறகு பின்வாங்கவே கூடாது ஒரு செயல்ல அப்படின்றது ரொம்ப முக்கியம். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. நெறைய பேர் வந்து எனக்கு மெயில் பண்றாங்க. நெறைய பேர் என்ட்ட வந்து கேட்கறாங்க. சார் நான் வேற வேலையில இருக்கேன். பிரைவேட் வேலையில இருக்கேன். என்னால படிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லா செயலையும் பண்ண முடியும். எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. ஒரு செயல செய்யறப்ப துன்பம் உறவரினும். துன்பம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. செய்க. துன்பம் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தாலும் செய்க. துணிவாற்றி அந்த அந்த செயல்ல எந்த பின்வாங்கலும் இல்லாம துணிவா நீங்க அந்த விஷயத்த பண்ணுங்க. துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. கடைசியில அந்த செயல் கண்டிப்பா இன்பம் தான் குடுக்கும். நீங்க நிச்சயமா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவீங்க. நிச்சயமா உங்களால அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு படிங்க. 100% எஃபோர்ட் போடுங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது 2வது விஷயம். உங்களுடைய சிலபஸ முழுமையா கவர் பண்றோமா? சிலபஸ்ல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? ஏதோ ஒரு விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பார்க்குறோமா? அதுல அப்படி நீங்க வந்து படிங்க. படிக்கிறதே ஒரு மெத்தடா மாத்திக்கோங்க. ரேண்டமா படிக்காம சிலபஸ்ல இருக்கிறத படிச்சுட்டு அது சம்பந்தமா என்ன மாரி கொஸ்டின் பேப்பர் வந்திருக்குன்றத பார்த்துட்டு, தெளிவா நீங்க பிரிப்பேர் பண்ணீங்கன்னா, ஈஸியா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எல்லாராலயும் பண்ண முடிஞ்ச ஒரு எக்ஸாம் தான். யாருக்குமே அரசு வேலை வாங்கணும் அப்படின்ற கனவு இருக்கு. ஆனா அந்த இதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்கிறோம். எப்பயுமே லக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் இது அதிகமா இருக்கிறப்போ உங்களுக்கு லக் ஃபேவர் பண்ணும். மாரி ஒரு செயல எடுத்துட்டீங்க. தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும். ஸ்டார்ட் இயர்லி. சீக்கிரமா தொடங்குங்க. தேங்க் யூ.